ஜனநாயகன் சென்சார் கேஸை பற்றி வீடியோ போடுறா அப்படிங்கிற இந்த கமெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2 நாளாக நம்ம சேனலில் ரிப்பீட்டடாக வந்துட்டு அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா லைஃப்ஸ் கிரியேஷன் அப்படிங்கிற நண்பர் வந்து கேட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் அப்துல் வந்து கேட்டிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க, ஜனநாயகன் சென்சார் கேஸை பற்றி வீடியோ போடுறான், நீ தான் சொன்னல மே 8ஆம் தேதி ரிலீஸ் ஆகிரும், சென்சார் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டாங்களா இல்லையா, அதை பற்றி வீடியோ போட வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக என்ன நிலவரம், சென்சார் சர்டிஃபிகேட் இவங்க வாங்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்த்தா முக்கியமாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இரண்டாவதாக நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபரான வள்ளிக்கண்ணன் அப்படிங்கிற நண்பர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கேட்டிருந்தார், ப்ரோ ஜனநாயகன் படத்தோடைய ஓடிடி ரைட்ஸ் வந்து 90 கோடிக்கு சேலாக இருக்குது, இது உண்மையாக இல்லையா, ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து ஆல்ரெடி கேட்டிருந்தாரு. நம்ம அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடல, அதுக்கப்புறம் திரும்பவும் கேட்டிருந்தாரு. ஸோ சாரி நண்பா, இல்லை கொஞ்சம் லேட்டாக போட்டதுக்காண்டி. ஸோ இந்த ஜனநாயகன் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை பற்றி வந்து சேர்த்து பேசிடலாம். ஜனநாயகன் படத்துக்கு உண்மையிலே வந்து ஓடிடி ரைட்ஸ் எவ்வளோக்கு சேலாக இருக்குது, இது கம்மியாக கூடையா, ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் எந்த திரைப்படத்திற்கு அதிகமாக ஓடிடி ரைட்ஸ் சேலாக இருக்குது அப்படிங்கிற இந்த எல்லா விஷயத்தை பற்றி முக்கியமாக நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதலாவதாங்க இந்த சென்சார் கேஸ் பிரச்சனை பற்றி பேசிடலாம். ஆக்சுவலி வந்து படத்தையே ஏன் வந்து ரிலீஸ் பண்ண விடலை அப்படின்னா, அந்த படம் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு 3 மணி நேரம் டிவிக்கு கேம்பெயின் படங்க. அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டிவிகேக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பயங்கரமாக வந்து அந்த கட்சியினுடைய ஓட்டு வந்து அதிகப்படும். ஸோ அந்த காரணத்துக்கான தான் இவங்க படத்தையே வந்து வெளியிடலை. ஸோ அந்த படத்தை வந்து வெளியிட முடியாத அளவுக்கு அவ்வளோ வந்து ஒரு பயங்கரமான காட்சிகள்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ சிம்பிள் ரீசன் வந்து இதுதாங்க, இந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா டிவிகேக்கு மவுஸ் கூடிடும். அந்த காரணத்துக்கான தான் இவங்க வந்து ரிலீஸ் பண்ணாமல் சர்டிஃபிகேட்டை கொடுக்காம வந்து வச்சுருக்காங்க. இப்போ வந்து என்னென்னா, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, ஏப்ரல் 26 இல்லை 27க்குள்ளே உங்களுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. இப்போ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேச்சை நிப்பாட்டிக்கிட்டாங்க. என்னன்னாங்க, இப்போ ஒரு சில கணிப்பாளர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹங் அசெம்பிளி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சொல்கிறாங்க. ஸோ ஹங் அசெம்பிளி அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 234 தொகுதிகள் வந்து இருக்குங்க. ஸோ இப்போ இந்த 234 தொகுதியில் ஒரு கட்சி ஜெயிக்கணும், ஒரு கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா 118 சீட்டை வச்சு அட்லீஸ்ட் ஜெயிக்கணும். அப்படி ஜெயிச்சா தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி வந்து பெறுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கணிப்பாளர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் வந்து பார்த்திங்கன்னா தலா 100 சீட் வந்து ஜெயிப்பாங்களாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து 100 சீட் வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா டிவிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து ஒரு 30 சீட் வந்து ஜெயிக்கும். மற்ற கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் டிஜிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிப்பாங்க. ஸோ இப்போ வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இப்போ வந்து 2 கட்சியுமே 100 சீட் தான் ஜெயிச்சிருக்கு. ஸோ அப்படி பார்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த கட்சியுமே 118 சீட் வந்து ஜெயிக்கலை. ஸோ இப்போ இந்த நிலையில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது கட்சி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கூட்டணி போடணும். ஸோ அப்படி கூட்டணி போட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய சீட் கவுண்ட் வந்து கூடும். ஸோ இப்போ எந்த கட்சியோட சீட் கவுண்ட் வந்து மெஜாரிட்டிக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி வந்து பெறுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கேவோட கூட்டணி போட்டார் அப்படின்னா ஏடிஎம்கே வந்து ஆட்சி வந்து பெறுவாங்க. அல்லது வந்து பார்த்திங்கன்னா அவர் டிஎம்கேவோட கூட்டணி போட்டார் அப்படின்னா டிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி வந்து பெறுவாங்க. ஸோ இப்போ என்னன்னாங்க, மே 4ஆம் தேதி உங்களுக்கு ரிசல்ட் வந்து வந்துடும். ஸோ இப்போ மே 4ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இஃப் சப்போஸ் ஹங் அசெம்பிளி நடக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லை, ஒன்று டிஎம்கேவோட கூட்டணி போடுற மாதிரி இருக்கும், இல்லைனா ஏடிஎம்கேவோட கூட்டணி போடுற மாதிரி இருக்கும். இஃப் சப்போஸ் அவர் ஏடிஎம்கேவோட கூட்டணி போட்டார் அப்படின்னா டிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக தாக்கி பேசுவாங்க. இஃப் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கேவோட கூட்டணி போட்டாங்க அப்படின்னா ஏடிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்களை பயங்கரமாக தாக்கி பேச போகிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சிபிஎஃப்சி அதாவது சென்சார் போர்டு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வந்து இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் யார் ஆள்றா, நம்ம பிஜேபி தான் ஆள்றாங்க. ஸோ என்னன்னாங்க, மே 4ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஹங் அசெம்பிளி வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இவங்க இந்த சென்சார் சர்டிஃபிகேட்டை ஒரு காரணமாக வச்சு விஜய் அவர்களை பிளாக்மெயில் பண்ணி கூட்டணிக்கு கூப்பிட்றதுக்கான அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. இந்த காரணத்துக்கான தான் இவங்க சென்சார் சர்டிஃபிகேட்டை கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வந்து பேச்சு பொருளாக பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது உண்மையாக தோணுதுங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்களேங்க, எலெக்ஷனும் முடிஞ்சு மக்கள் எல்லோரும் ஓட்டு போட்டே முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நினச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கேவே இந்த படம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறது வந்து இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு காரணத்துக்கான தான் இவங்க சென்சார் சர்டிஃபிகேட்டை கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் தளபதி ரசிகர்கள் யாரும் வந்து பார்த்திங்கன்னா சென்சார் சர்டிஃபிகேட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. மே 4ஆம் தேதி நம்ம தமிழ்நாட்டு எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்தா ஜனநாயகன் படத்துடைய சென்சார் கேஸ் ரிசல்ட்டும் இருக்குது அப்படி தான் சொல்லணும். இஃப் சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கட்சி இப்போ டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே இல்லை டிவிகே இல்லை நாம் தமிழர் கட்சி ஏதாவது கட்சி 118 சீட்டு மேலே அழகாக ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிட்டாங்க அப்படின்னா
ஜனநாயகன் சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கு பிரச்சனை இல்லை. மே 4ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க. இஃப் சப்போஸ் ஹங் அசெம்பிளி வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது கட்சி வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா கூட்டணிக்கு வந்து கூப்பிடுவாங்க. ஸோ அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக்மெயில் மெட்டீரியலாக ஆச்சு வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்களை கூப்பிட்றதுக்கான அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் அங்கே சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற இந்த விஷயத்துக்கான பதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 5 வருஷம் எந்த கட்சி ஆள போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக வரும் பார்த்தீங்களா, அந்த நாள் அன்றைக்கி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகன் படத்துடைய சென்சார் சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும். ப்ளஸ் படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னா மே 8ஆம் தேதி ஸ்லாட் வந்து போயிடுச்சு. என்ன தான் அவங்க வந்து மே 4ஆம் தேதி உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் படத்தை ப்ராப்பராக ப்ரமோட் வந்து பண்ண முடியாது. ஸோ அந்த காரணத்தினால மே 8ஆம் தேதி ஸ்லாட்டும் போயிடுச்சு. மே 14 வந்து கருப்பு வந்து வருது. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்லி கிளாஷ்க்கு வர மாட்டாங்க. ஸோ மே எண்டுங்க பக்ரீத் மே 27 இல்லை 28. ஸோ அந்த டைம் வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்குன்னு அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இப்போ இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபரான வள்ளிக்கண்ணன் நண்பர் வந்து கேட்டுக்காரு, ப்ரோ ஜனநாயகன் படத்துடைய ஓடிடி ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 90 கோடிக்கு சேலாக இருக்குது, இது ரொம்ப கம்மியாக தெரியுது, இது உண்மையாக இல்லையாங்கிறத வந்து கேட்டிருந்தாரு. ஆக்சுவலி ஜனநாயகன் படத்தோடைய ஓடிடி ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 120 கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா அமேசான் ப்ரைம் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து தமிழ் சினிமாலே வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டு ஓடிடி ப்ரைஸ் கொடுத்து வாங்கின படம் அப்படின்னா அது நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய தக் லைஃப் திரைப்படம் தான். 149 கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வாங்கினாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து இருக்குது. ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜனநாயகன் படம் வந்து இருக்குங்க, 120 கோடி வந்து இருக்குது. தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா கூலி வந்து பார்த்திங்கன்னா 110லேருந்து 120 கோடிக்குள்ளே வந்து இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகன் படத்துடைய ஓடிடி ப்ரைஸ் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குங்க. அதாவது நம்ம வள்ளிக்கண்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி 90 கோடிக்கு போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. பிகாஸ் படம் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ்க்கு முன்னாடியே உங்களுக்கு பைரசியில் ஹச்டியில் லீக் ஆயிடுச்சு. அப்படி லீக் ஆன இந்த நிலையில் யாராவது படத்தை போய் ப்ரைம் வீடியோவில் பார்க்கணும்னு நினைப்பாங்களாங்க? ஸோ அந்த காரணத்துக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா மேபி அமேசான் ப்ரைம் வந்து நெகோஷியேட் பண்ணி ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் நம்ம நண்பர் வள்ளிக்கண்ணு சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 கோடி 80 கோடி அந்த ரேஞ்சு கிட்ட தான் இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஓடிடி சேல் போகிறதுக்குன்னு அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம், அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் எத்தனை கோடிக்கு வந்து இந்த படம் வந்து சேலாக இருக்குது. பட் எத்தனை கோடிக்கு சேல் ஆனாலும் பிரச்சனை இல்லைங்க, பாக்ஸ் ஆஃபீஸில் தரமான சம்பவம் லோடிங் அப்படி தான் சொல்லி ஆகணும். ஸோ எத்தனை ரசிகர்கள் உண்மையிலே இந்த திரைப்படத்திற்காண்டி வெயிட் பண்ணிருக்கீங்களோ அவங்க மட்டும் மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் ஜனநாயகன் அப்படின்னு கமெண்ட் பண்ணி இந்த திரைப்படத்திற்கான உங்களுடைய உண்மையான ஆதரவை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் திருப்பீங்கள். இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களுக்கு நன்றி, வணக்கம்.